ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். என்னடா வீடியோட ஆரம்பத்திலேயே செம குஷியாக ஒரு பெரிய வாட்டர்மெலனை வச்சு நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா சம்மர் டைமில் நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, ஈவன் இங்கே யூஎஸில் கூட வாட்டர்மெலன் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்ம வாங்கி நிறையா வெட்டி சாப்பிடுவோம். எனக்கு ப்ளஸ் என் ஹஸ்பண்ட்க்குலாம் வந்து வாட்டர்மெலன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து ரோட்டில் போகும்போதே சைடில் தள்ளு வண்டியிலலாம் வந்து வித்துட்ருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற வழியில் வாங்கி சாப்பிட்டுட்டுலாம் போயிருக்கோம். பட் ஆத்விக்லாம் வந்து முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பலாம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டான். பட் இப்போ நாங்கள் நிறைய வாங்கி சாப்பிட கொடுத்து இப்போ அவனுக்குமே வந்து லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்டடாக நான் வாட்டர்மெலன் கட் பண்ணுறதே வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறையா லீவ் விட்டுட்டாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். காலையிலேயே நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ லஞ்சுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படின்னா இந்த வெயில் டைமில் சாப்பிடும்போது இன்னமுமே நல்லாயிருக்கும். வாட்டர்மெலன்னா அப்படியே செம்ம இனிப்பா சூப்பர் ஜூஸி அண்ட் டேஸ்டியாக இருக்குது. இதே ஸ்கூல் நாளாக இருந்துச்சுன்னா ஆத்விக்கும் வந்து பிஸியாக ஸ்கூலில் போயிட்டு இருப்பான். நமக்கும் வந்து காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து 6 மணிலேருந்து வந்து ரொட்டீன் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே பேக் டு பேக் வந்து ஸ்கெடியூல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். பட் இப்போ லீவ்னால அவனுக்கும் ஃப்ரீ ஆகிடுச்சு, எனக்கும் ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்படியே டே ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி ட்ராகிங்காக ரொம்ப லேசியாக தாங்க போயிட்டுருக்கு. அடுத்ததான் சரி டைம் ஆச்சே போய் ஏதாவது சமைக்கலான்னு நான் சொன்னால் இல்லை வந்து என்னோட இந்த கேம் விளையாடிட்டே போகணுன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ என்னன்னா இது வந்து ஆக்ஸ் த்ரோ அப்படின்ற கேம் தாங்க. இது வந்து இந்த மாதிரி அவுட்டோரில் வீட்டுக்கு வெளியில் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சம்மர் டைம்ஸில். இப்போ இந்த வருஷம் தான் ரீசெண்டாக தான் இது வந்து காஸ்கோவில் தான் வாங்கினோம். ஆக்சுவலி ஃபேமிலியோட வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் பாருங்கள் முள்ளாக இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஆக்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸாக அடிக்கும் போது அங்கே வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கலர் வச்சு தான் இது வந்து ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுற மாதிரி. வெளி அவுட்டர் லேயரில் வந்து அந்த ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா நமக்கு 1 பாயிண்ட் தான். ஸோ உள்ளே வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா 2, ரெட்டாக இருந்துச்சுன்னா 3. அதே மாதிரி சென்டர் டார்கெட் எல்லோ வந்து நீங்கள் எய்ம் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்ததான் இது வந்து லேடர் டாஸ் கேம் அப்படின்ட்டுங்க. ஸோ இது வந்து 2 பிளேயருக்கான ஒரு கேம் தான். ஸோ இந்த மாதிரி மினி லேடராக வந்து 2 சைடில் வந்து வச்சுருப்பாங்க. பால்ஸ் வந்து நம்ம தூரமாக இருந்து தூக்கி போடணும். ஸோ அந்த லேடரில் வந்து 3 ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எந்த ஸ்டெப்பில் வந்து உழுவுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேம்லாம் வாங்கும்போது இது என்னடா ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கே, இது ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுமா நல்லா இருக்குமான்ற மாதிரி தாங்க யோசித்தேன். பட் ஆக்சுவலி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மாதிரி சம்மர் லீவ் டைமில் இந்த பசங்க வந்து பொழுதுனிக்கும் வந்து ஸ்க்ரீன் டைமை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ அவுட்டோர் கேம்ஸ் நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இங்கே வந்து வெக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஜூலைக்கு மேலே தாங்க ப்ராப்பர் வெக்கேஷனே. அதாவது ஜூலை அண்ட் ஆகஸ்ட் 2 மாதம் வந்து இங்கே யூஎஸில் வந்து சம்மர் வெக்கேஷன் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்லலாம் ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் வந்து ஏப்ரல் மேவே முடிஞ்சு ஜூனில் வந்து ரீஓப்பனே பண்ணிடுவாங்க. பட் இங்கே நமக்கு வந்து அகாடமிக் ஸ்கூல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வந்து செப்டம்பர் மாதத்துக்கு மேலே ஆயிரும். ஆத்விக் எப்பயுமே வாமா விளையாடலான்ட்டு தான் என்னை ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவான். சரின்ட்டு போய் நம்மளும் விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் வந்து என்னோட பாயிண்ட்ஸ் நிறையா எடுப்பான். அதில் வந்து அவனுக்கு ஒரு குஷி என்னை வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆத்விக்கும் நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த பேக்கேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் அப்படி என்ன இருக்குன்னா நம்ம ஊர் பலகாரங்கள் தாங்க இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ எங்கே ஆர்டர் போட்டு வந்திருக்குன்னா பெட்டிக்கடை.shop அவங்க கிட்ட தான் ஆர்டர் போட்டிருக்கோம். குறிப்பாக வந்து இது எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அதுக்கு பாரு நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு நான் இது படி பார்ப்போம். பீனட் கேண்டீஸ், ரோஸ் பெட்டல்ஸ், வாவ். ஸோ கடலை மிட்டாய் வந்து நமக்கு வந்து ஃப்ளேவரில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரோஸ் பெட்டல் கடலை மிட்டாய். நெக்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கு, மசாலா கடலை. இது வந்து ஸ்பைஸியாக வந்து கார ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. நிறைய கடலை மிட்டாய் தாங்க ஆர்டர் வந்திருக்கு. டெஃபினட்டாக வந்து லாங் டைம் இப்போ எந்த ஸ்வீட் வாங்கினாலுமே ஷார்ட்டாக தான் வந்து நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங் டியூரேஷன் ஒரு 2-3
வீக்ஸ் 1 மந்த் வந்து வச்சு சாப்பிடலாம்னா கண்டிப்பாக நம்ம ஊர் கடலை மிட்டாய் தான். அந்த கடலை மிட்டாயுமே வந்து டைரெக்டாக கோவில்பட்டியிலேருந்தே நமக்கு சோர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த பெட்டிக்கடை ஷாப்போட ஸ்பெஷாலிட்டியே. இது என்னப்பா இது? மிக்சர். வாவ், இது மிக்சரு. நெக்ஸ்ட் இது வந்து ஆந்திரா முறுக்கு. அதுக்கப்புறம் இது அதுக்கு இது உனக்கு பிடிக்கும், பீனட் கேண்டீஸ். பாருங்க, கடலை மிட்டாயில வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இதெல்லாம் வந்து நான் புதுசாக பார்த்தேன், ஆர்டர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம், சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா நான் வந்து நிறையவே சாப்பிட்ருக்கேன் நம்ம ஊரில். எள்ளு மிட்டாய் தான் இது. ஆத்விக் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பேசிக்காக இது எல்லாமே வந்து லீவில் வந்து நம்ம வச்சுக்கிட்டு பொறுமையாக 1 மாதம் இது எல்லாமே எதுவுமே கெடாத ஐட்டங்கள் தான். என்ன வேணும் ஃபர்ஸ்ட்டு? சாக்லேட் பீனட் கேண்டி. கடலை மிட்டாய் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? வா, பார்த்தாலே வந்து செம்மையாக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது. கடலை மிட்டாயில் சாக்லேட் ஃப்ளேவர் இப்போ தான் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு இது என்னது? ரோஸ் பெட்டல்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். குல்கந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அங்கே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் மேலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. எள்ளு மிட்டாயும் சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம ஊர் எள்ளு மிட்டாய் செம்மையாக இருக்குது. இங்கே லோக்கலில் வந்து இந்தியா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நான் நிறைய தடவை வந்து கடலை மிட்டாய் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பெட்டிக்கடை ஷாப்போட இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம ஆர்டர் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு 3 டேஸில் வந்து நமக்கு ஷிப்பிங் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதனால எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆந்திரா முறுக்கு, மிக்சரு எல்லாமே வந்து செம்ம க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பெட்டிக்கடை .shop வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஷாப் போகலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஏஷியன் பேக்கரி ஷாப் தாங்க. இந்த கடை பேரே வந்து பார்த்தோம் அப்படின்னா 85 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பன்ஸு, மஃபின்ஸு, கேக்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நிறைய டக்குன்னு காலியும் ஆயிரும். ஏன்னா இங்கே வந்து நிறைய டிமாண்டாக மக்கள் வர வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ காலையில் டைமில் வந்தனால லக்கிலி நமக்கு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா எப்பயுமே வரும்போது பார்த்தோன்னா முக்காவாசி ட்ரே எல்லாமே வந்து காலியாக எம்டியாக தாங்க இருக்கும். ஸோ என்ன இருக்கோ அது மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கனால ஆத்விக் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஆத்விக் வந்து அவன் பாட்டுக்கு போய் டிவி பார்க்க ஓடிட்டான். இப்போ நான் தான் வந்து அவசரமாக லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் டைம் வந்து 1 மணிங்க மத்தியானம். இதுவே ஒரு லன்ச் டைம் தான். ஸோ இப்போ லன்ச் டைமில் தான் லன்ச் குக் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் சட்டுப்புட்டுன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ரசமும் சிக்கன் ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் லன்ச் மெனு தான். ரசம் அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே ரசம் பண்ணும்போது ஜீரகம் மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து தாங்க நான் சேர்ப்பேன். அதுதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். சாதம் வச்சாச்சு, ரசமும் கரைச்சி வச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் பேனில் வந்து நம்மளோட சிக்கன் ஃப்ரை பண்ணதாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு பேசிக்கான சிக்கன் ஃப்ரை தாங்க. பட் இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வந்து நல்லா குயிக்காக வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ப்ளஸ் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கின வாட்டி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துடலாம். ஸோ சிக்கனில் வந்து பார்த்தோன்னா பேசிக் மசாலாஸ் தான். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா இதுதான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலாஸே போதும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சம் நம்ம பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து அங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து குயிக்காக வந்து ரசத்தை தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிகிட்ருக்கேன்.
பாருங்க நம்மளோட சிக்கன் ஃப்ரைலேருந்து ஸ்லோவாக அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து டெஃபினட்டாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் குயிக்காக நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான். பட் இந்த காம்பினேஷன், அதாவது ரசம் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லஞ்ச் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் டைம் ஆகுதுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் எங்கே வந்திருக்கோன்னா, ஆத்விக்கு வந்து அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ், அதாவது கராத்தே கிளாஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் பற்றி சொல்லணும்னா, நம்ம போன வருஷம் சம்மர் பிரேக்கில் தாங்க ஆத்விகை ஜாயின் பண்ணிவிட்டோம். அவனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் நாங்கள் வின்டர் டைமில் கூட பிரேக்லாம் எடுக்காமல் இந்த ஹோல் இயர் வந்து கண்டினியூஸாக கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கோம். கிளாஸோட டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 hour கிளாஸ் இது. பட் இன்றைக்கி வந்து 30 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்வலான கிளாஸ் நடக்க போகுது. ரிமைனிங் 30 மினிட்ஸ் தான் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷன். என்னென்னா வந்து டெஸ்டிங் நடக்க போகுது இன்றைக்கி. ஸோ ஆத்விக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1 2 A B 1 2 slip slip 1 2 make you 1 2 pull pull. All right, here we go. Ready, set, ayah. All right, go to the yellow X for me. 1 6 3 ayah ayah ayah. Good. Here we go. Ready. Show me your ABC blocks. All right. Here we go. Ready, set, A B C D E F. Good. Here we go. Ready. Face me. Out. Low. Good. Here we go. Ready. Switch legs. Hands under your eyes. Here we go. Ready. Set. High. In. Out. Low. ஃபைனலாக இத்தனை மாதமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான பலன் வந்து இன்றைக்கி கிடச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நடந்த டெஸ்டிங்கில் அதுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பெல்ட்டுக்கு தான் இப்போ வந்து ப்ரமோட் ஆக போகிறான். இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங்லாம் கிளியர் பண்ணிதாங்க இப்போ பேசிக் லெவல், அதாவது ஒயிட் பெல்ட்லேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் வந்து எல்லோ ஸ்ட்ரைப்பு, எல்லோ ஆரேஞ்ச் அப்படின்ட்டு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக வந்து ஆத்விகை ஓன் பண்ணுறது வந்து ஆரேஞ்ச் பெல்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்டிங் கிளியர் ஆனதுனால ஆரேஞ்ச் பெல்ட்டையும் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பெல்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருவாங்க. This. Ready, set, ayah. Let's go. You guys clap for our new purple belt. Everybody. ஒவ்வொரு டெஸ்டிங்கும் கிளியர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பெல்ட்டுக்கு வந்து ப்ரமோட் ஆகி போகும்போது கண்டிப்பாக பசங்க வந்து இந்த போர்டை வந்து பிரேக் பண்ணும். ஸோ இது போன டைமும் நம்ம ஆரஞ்ச் பெல்ட் வாங்கும் போது இதே மாதிரியே ஒரு ப்ரொசீஜர் தான் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்து ஆத்விக் இந்த டைம் வந்து பர்பிள் பெல்ட் தாங்க கிடைக்குது. All right, everybody give Abbott 2 claps. You rock. Awesome job. All right. ஆத்விக் வந்து சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் வந்து அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதில் வந்து கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோட் ஆகி இந்த பர்பிள் பெல்ட் வந்தது வந்து அவனுக்கு செம ஹாப்பி. ஸோ அந்த பர்பிள் பெல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து நிறையா ஏறுது. ஸோ அதுக்காக ஒரு தனி அக்ரிமெண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பேசிக்லி இது வந்து ஒரு ஓத் எடுக்கிற மாதிரி. இதை நம்ம படித்து பார்த்துட்டு போத் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே சைன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுக்கணும். அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற கணக்காக ஆத்விக் வந்து இந்த டெஸ்டிங் வந்து சூப்பராக கிளியர் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு குட்டியாக வந்து எதாவது வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இது அந்த சேம் கேம்பஸ் தான். இங்கே தான் அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் கூட இருக்குது. ஸோ இந்த காஃபி ஷாப் வந்து இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குறோம். ஆத்விக் வந்து செம ஹாப்பி இப்போ. ஏன்னா அவன் எதுவுமே வேணும்லாம் கேட்கல. நாங்கள் தான் வந்து சரி ஓகே டெஸ்டிங் கிளியர் பண்ணனால ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஆஸ் யூஷுவல் அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கான். இப்போ ஈவினிங் டைம்னால நாங்கள் வந்து எப்பயும் போல் காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
நம்மளோட சம்மர் வெக்கேஷன் சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டே எக்ஸாக்டாக எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.